ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம த கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் மேனோட சாப்டர் 93 to 96 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் அண்ட் அனிமேஸ் ஈஸியில் வேணும்னு நினச்சினா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ள போயிடலாம். அப்புறம் 93 ஓப்பன் பண்ணால் அந்த சமர்கண்ட் கிங்கே வந்து இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடாரு. ஏன்னா வார ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பார்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபைட் நடக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபேஸ் பண்ண வேண்டியது இந்த லாய்ட் ஃப்ரண்டியாவாக தான் இருக்கும். அவனோட ஃபோர்ஸை பற்றி ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் கூட ஹெட் அண்ட் நெட் ஃபைட் பண்ண அப்படின்னா இவனை ஜெயிக்க முடியாதா அப்படின்னே தெரியல. ஸோ அந்த வாரம் வந்து நான் அவாய்ட் பண்ண ஒரு வேலை இவன் இங்கே கொண்டுட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது பக்கத்தில் பார்த்தா ஜேவர் இருக்கான். தலைவன் வந்து ஸ்வாட் மாஸ்டர் இல்லையா வச்சு செஞ்சு விட்டுருவான். ஸோ அதனால அவர் வந்து சிட்டியே வந்து அழியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சைலண்டாக இருக்காப்ல. அவனை வந்து கை எடுத்து விட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதா பிளான் சக்சஸ்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கவும் என்ன தெரியும் ஒரு கிங்கான என்ன இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. அந்த கிங் என்ன கேட்கறாருன்னா நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கும். அதான்ப்பா அந்த பாரடைஷியர் வந்து யூஸ் பண்ணலையா என்ஜாய் பண்ணியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா ரொம்ப என்ஜாய் பண்ண ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் தலை வணங்குறான். யாரா இவன் சின்சியரா சொல்றத பார்த்தா என் மனசு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவன் சின்சியரா தான் சொல்றான். இது எப்படின்னா ஏதாவது கம்பெனிக்கு பெருசா பிரசிடென்ட் தான் மீட் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க ஒரு கார்டை கொடுத்துட்டு லக்ஸரியான விஷயத்துல வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி அவரை மீட் பண்ற இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். காசு யூஸ் பண்ணி என்ன வேணா வாங்கலாம், காசு வச்சுட்டு எதுவுமே வாங்க முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிக்கு அர்த்தம் என்னன்னா அவனுக்கு கிட்ட போதுமான அளவுக்கு காசு இல்லை, பணம் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரம், அதை வச்சு எந்த ஹாப்பினஸையும் வாங்க முடியும்ன்ற மாதிரியான ஒரு டிசிஷன்ல இருக்கான். நீ உங்க குயினை பார்த்து பயப்பில்லையா அப்படின்ற மாதிரி அந்த ராஜா கேட்கறாரு. என்னன்னா இவன் கொடுக்குற காசெல்லாம் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இவனுக்கே தலை வணங்குறா இல்லையா. ஸோ சஸ்பிஷனால இவனை வந்து ட்ரையர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். யாரா அவன் விட்டவனே பதில் சொல்லிடுறான். ரொம்ப உண்மையை பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவன் என்ன சொல்றானா ஒருவேளை அதிகமாக காசு கொடுத்தா நீ என் பக்கம் வந்துருவியான்ற மாதிரி ராஜா கேட்க ஆமான்ற மாதிரி அவன் சொல்லுவோம். அடா பாவி யாரா இவடே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான், போய் பேசுறானாலும் சரியில்லை, அது வந்து ரொம்ப உண்மையா இருக்கிறதுனால தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவன் என்ன சொல்றானா நீங்க காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கம் வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நீங்க வந்து என்னோட லாயல்ட்டியை பத்தி சந்தேகப்படலாம். ஏன்னா அந்த கண்ட்ரி எனக்கு காசு கொடுக்குது, அதனால தான் என்வாய் அங்கே வந்திருக்கேன். அதை விட நீங்க அதிகமாக கொடுத்தீங்கன்னு உங்க பக்கம் வந்து வச்சுக்கேன் காசுக்காக வந்து நம்மளே பெட்ரே பண்றோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ அதனால வந்து வேண்டான்ற மாதிரி அவன் சொல்றான். சூப்பரா பேசணும் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கோம். சரி உன்னோட ஆசைகளை கூறு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் எப்படியாவது நம்ம பக்கம் வலிச்சுன்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து ரெண்டாவது வாட்டி வின் பண்ணி உங்களுக்கு வந்து வார் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்டா அது நம்ம ஹீரோ என்ன சொல்றா பக்கத்து நாடுலாம் உங்களை பார்த்து வீக்கா இருக்காங்கன்னு நினைக்கூடாது, ஏன்னா உங்களுக்குள்ள வந்து பெரிய ரயட் ஓடிட்டு இருக்கு, அதனால தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு மூஞ்சியே மாறிது. ஆக்சுவலா அவரோட கண்ட்ரிக்குள்ள பசி பஞ்சம் ரொம்ப நாளா ஓடுறதால மக்கள்லாம் வந்து சரியான கடுப்புல ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு எதிராக வந்து சிவில் வார் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னா நீங்க குயின் கூட பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி சொல்லுப்பா எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்மால் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாப்ல அதுல சைன் வாங்கிட்டு வந்துட்டு ஈவில் ஃபேஸ் வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆஹா சைலண்ட் வாங்கிட்ட பத்தியா. ஆனா ஒரு சுல்தான் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு வந்து நீ தான் டைசில அலுன்ற மாதிரி சொல்ல எனது அவர்கிட்ட போய் வேலை பண்ணிட்டு இதெல்லாம் வார் விட சீப்பான விஷயம் தான்ப்பா. வார் நடத்தினா எவ்வளவு காசு செலவு ஆகுன்றது உனக்கு தெரியுமா? இந்த ஏரியால இருந்து பசி பட்டினால வந்து மக்கள் கஷ்டப்படுறதுனால அந்த சமர்காண்ட் மேல மக்கள் ரொம்ப கோவமா இருக்காங்க, ஏன்னா நோபல்ஸ் மட்டும் ஜாலியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால சிவில் வார் நடத்தி அந்த இடத்த வந்து அழிக்க ட்ரை பண்றாங்க. இவங்களுக்குள்ள ரெபலியன் ஏற்பட்டு இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்து அப்படின்னா அவன் வந்து மஜெண்டா கண்ட்ரி கூட சண்டைக்கு போவான். அதை தான் அவன் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப நைட்டு வந்து சமர்காண்ட் காட்டுறாங்க. அவர் வந்து அவரோட பொண்ணு கூட்டு வந்து செராஜாட் நீங்க வந்துட்டியா, நாளைக்கு லாய்டு ஃப்ரண்டியான்றவ காண்டஹாருக்கு போவான், அவன் கூட நீ போயிட்டு அசிஸ்ட் பண்ணு, அவனை கூட சேர்ந்து போய் அவன் உன்னோட வழியில வேவை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவோம். அந்த பொண்ணு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ கட் பண்ணி அர்த்தம் காட்டுறாங்க உங்களை அசிஸ்ட் பண்றது தான் வந்திருக்கேன், என்னோட பேர் தான் செராஜாட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பிரின்சஸ் இருக்கிற நம்ம கூட வராங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. கண்டிப்பா அவன் கூட வந்து அவன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். இவனுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா இவளை வந்து என்ன மயக்க தான் அனுப்பியிருக்காம போல அந்த ஆளு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எப்படி இவளை வந்து வெளியே தள்ளுறது அப்படின்ற மாதிரி பார்த்தா அவன் வந்து செக்ஸியான போஸ்ட் கொடுக்குறாளா. அதை வந்து பார்க்கும் போதே ஹீரோக்கு தெரிஞ்சு இவன் நம்மள மயக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மூஞ்ச பார்த்து அவளை கொல்ற மாதிரியே வச்சிருக்கான். ஆஹா ஓ இதுதான் காதல் மெசேஜா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது வந்து சமர்காண்ட் அனுப்பின மெசேஜ் இவனுக்கு அப்படின்னு அவர் தான் எனக்கு காதலிக்கிறாரு அன்றாவிய ஏன்டா பக்கத்தில் வயசானவங்களே எம்எல் ஆசை வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கும். அப்படி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 94 ஓப்பன் பண்ணா இந்த வறுமையை போக்கணும் அப்படின்னா கெனாட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வந்து பில்ட் பண்ணும். என்னன்னா இந்த இடம் ஃபுல்லாக பாலைவனம் அப்படின்றதுனால தண்ணி வந்து இருக்கவே இருக்காது. ஸோ டெசர்ட்டுக்குள்ள வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து கெனாட்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். நார்மலான தண்ணியை வெளியிலேருந்து எடுத்துறதும் கஷ்டம், அப்படியே இருந்தாலுமே அங்கே வந்து சீக்கிரமா அது வந்து வத்தி போயிடும். அந்த காண்டாரா அப்படின்ற சிட்டிக்கும் போயிடுறாங்க. போனோடனே ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா அந்த பொண்ணு இன்னுமே போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்கா. ஏண்டி நிற்கிற அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவன் மூஞ்ச பார்த்தா அவனை கொள்ளணும் அப்படின்னு தான் ரெடியாக இருக்கா. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பேசலாமா, எதுக்காக எனக்கு கழுத்து வெட்டுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நேச்சுரல் போஸ்ன்ற மாதிரி சொல்லுவோம். இவ தான் இங்கே இருக்கிறதுலே வந்து யங்கஸ்டான பிரின்சஸா. ஸோ இவளை யூஸ் பண்ணி அவனை மார்க்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இவ வந்து ஒரு ஸ்பாட் எக்ஸ்பெக்ட். பொதுவாக பிரின்சஸோட ஐடென்டிட்டியில் வெளியே காட்டவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே அமைச்சிருக்கான் அப்படின்னா அவளை வந்து என்னை செடியூஸ் பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ யோசிச்சுட்டு நைட் ஆயிடுச்சு நீ போய் ரூமுக்கு படம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை உன்னை பார்த்துக்கிறது என்னோட வேலை, அதனால் அவன் கூடவே தான் இருப்பேன், டே ஆன் நைட் என்ன வேணாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆல்ரெடி என் கீழே ஜேவர் இருக்கான், அவனோட பெரிய அடிஷனல் கார்டு எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்வாட் மாஸ்டர் உன்ன மாதிரி ஒரு ஸ்வாட் எக்ஸ்பர்ட் கிடையாது, உன்ன மாதிரி 50 பேர் இருந்தாலும் எனக்கு தேவையே கிடையாது, அவன் ஒரு ஆள் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இது பொண்ணுக்கு செம்ம டென்ஷன். இது என்ன பண்ணுன்னா கத்தி என்ன வெட்டலாம் அப்படின்ற மாதிரி ஓடி வந்து பாரு. ஒரு வேலை என்ன கொண்டுட்டு வச்சுக்கேன், அவங்க அப்பா கிட்ட போய் என்ன சொல்லுவேன், நான் பாதுகாக்க வேண்டியவனே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவியா, சொல்லு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா வந்து பதிலுக்கு இந்த மாதிரி சொல்லுவான், உன்னால ஒரு ஸ்வாட் மாஸ்டரை கூட ஆக முடியல, பாதுகாக்க
பாதுகாக்க வேண்டிய கொண்டு வந்துட்டு நீ வந்து உதவாக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு காமிக்கிறான் பாருங்க. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு மூஞ்சில ஒரு குத்து விட்றான் போட அந்த பக்கம்னு. ஆனா பாவி பாதுகாக்க வேண்டியவன் அடிக்கிறல்ல டே ஜேவேரிய பைத்தியக்காரன் வந்து காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் நின்று சிரிச்சிட்டு இருக்கான். நீ செஞ்சதுக்கு அனுபவிடா அப்படின்ற மாதிரி போடா பைத்தியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடிடுவோம். மிஷின் சக்சஸ்ஃபுல்ன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் எதனா உன் ஹாபி அழகான பொண்ணுக்கு அடி வாங்குறதுன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரதேசி நாயே நீ என் காடி வந்து ஏன்டா வந்து தடுக்கலன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க என்னை வந்து மன்னிச்சிருங்க பண்ண வேலைக்கு இதை விட மேலே செருப்படி வாங்கிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா தான் எனக்கு வைத்திருச்சல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அவன் உன்னை செடியூஸ் பண்ண தான் வந்திருக்கான் என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வேற என்ன ரீசனும் கிடையாது அந்த ஆளுக்கு நான் தேவைடா அதனால தான் அவன் அந்த பொண்ணு அனுப்பியிருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவும் அந்த பொண்ணு வந்து ஸ்வாட் எக்ஸ்பர்ட் அதுவும் எங்கேஜ்லேயே ஸோ அவளை வந்து ஸ்வாட் மாஸ்டரை கன்வெர்ட் பண்ணுறது தான் மெயின் வேலையாக இருக்கணும் செடியூஸ் பண்ணுறது கிடையாதுன்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நைட் எடுத்த உடனே அவன் வந்து ட்ரைனிங்காக தான் போயிட்டு பயங்கரமாக ட்ரைன் பண்ணுறான். இப்போ கட் பண்ணி அடுத்த காட்டுறாங்க சீக்கிரட்டாக வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போகலாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து நின்றுடலாம் நான் வந்து வழியில் வரவே மாட்டேன் என்னை வந்து கூட வர விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ்வளோ ஈஸி நினச்சிட்டு இருக்கேன் நீ ஒரு ஸ்வாட் மாஸ்டர் கூட கிடையாது நீ எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு மூஞ்சில் ஒரு குத்தோடு வரா பாருங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஜேவர் தூங்க வைக்கிறதுக்காக அந்த படிப்பாம்பத்தில அந்த மேஜிக் யூஸ் பண்ணுறான். மேஜிக் இல்லை ஆக்சுவலாக புக்கில் இருக்கிறதுல வந்து படிச்சு காட்டுறான். அதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு என்ன அதுனா அப்படியே தூக்கம் வந்து தொப்புன்னு விழுந்தது. ஏன்னா ஸ்வாட் எக்ஸ்பர்ட் இல்லையா அவங்களால சரியாக தூங்க முடியாது. சரி நான் வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜேவருமே தூங்கிட்டா. ஏன்னா அதுதான் அவரோட தாலாட்டு அட பாவீங்களா என்னடா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தா வெளிவர மக்கள் எல்லாமே இவன் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா சிட்டிலேருந்து வந்திருக்காங்க இவங்க ஜாலியாக இருக்காங்களா அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது தண்ணியை வந்து அவங்களால குடிக்க முடியல இல்லை அங்கே கிடைக்கவே இல்லை ஆக்சுவலாக. அப்போ நம்ம ஆள் வந்து என்ன பண்ணுறா காய்ஸ் இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களை வெளியே எடுக்கிறான் பெட்ஸ். இந்த சிட்டிக்கு நடுவில் ஒரு கிணத்தை தோண்டுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து எப்பயும் போல அவங்க வேலையை பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்பைடர் பேர்ட் இருக்காப்ல இல்லையா அவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறா அப்படின்னா பக்கத்தில் வந்து ஸ்னோ பிளேஸ் ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹிப்போபோட்டமஸ் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த ஸ்னோவெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறான். அது வந்து உரிடும் இந்த இதுல. அப்போ அவனை வந்து தூக்கிட்டு வர சொல்றான். தூக்கிட்டு வந்து அவங்க அங்கே வந்து கிணறு கட்டின உடனே அந்த இடத்துல அந்த தண்ணியை வந்து ஊற்றி விடுறான். மக்கள் அதை பார்த்த உடனே செம்ம சந்தோஷமாகறாங்க. வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது நீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்க்குறான். இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் பண்ணேன் இதெல்லாம் வந்து பண்ணதுக்காக நீங்க எனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கும் போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 95 ஓப்பன் பண்ண இந்த இடத்துக்கு நான் தான் தண்ணியை கொண்டு வந்த எல்லாருக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மக்கள்லாம் சரியான டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா போல அந்த பக்கம் கேபிட்டல் இந்த பைத்தியக்காரனி மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 1-2 விஷயங்களை செஞ்சுட்டு என் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதை நினைச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவ லாய்டு ஃப்ரெண்டே தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ ஈஸியாக வந்து இவன் மேலே இருக்க கோவத்தில் அவங்க விட மாட்டாங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னா சில பீப்புள் வந்து தண்ணி குடிக்கிறாங்க சில பீப்புள் வந்து புரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நோபல் பீப்புள்ஸ்க்கு எப்படி அவங்க கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்டு தினமும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரீஃபில் பண்ணிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ. பண்ணிட்டு என்ன பண்றான்னா அங்கே போயிட்டு இந்த விஷயத்த பண்ணது லாய்டு ஃப்ரெண்டியா அதனால எல்லாருமே வந்து நீ கவலை இல்லாம தண்ணி குடிக்கலாம் தினமும் இதை ரீஃபில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது வாட்டி அவன் அடி வாங்குறான். ஆனாலுமே அது வந்து திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா ராத்திரி நேரத்தில் எல்லாரும் வீட்டில் உட்காந்து இந்த குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கும்போது இவன் என்ன பண்றான் தலையை எடுத்து காமிட்டு வாட்டர் குத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள்ல இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா வாட்டர் இஸ் குட் வாட்டர் இஸ் லாய்ட் இஸ் குட் அதாவது தண்ணி நல்லது எடுத்துட்டு வந்தது யாரு இந்த லாய்டு அப்படின்னா லாய்டு நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ள போய் சொல்லி என்ன பண்றான்னா லாய்டோட ஃபேஸ் வந்து எல்லாரும் மூஞ்சில கனவுல வர மாதிரி ஹிப்னடைஸ் பண்ணி விட்டுறான். ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த நீரை குடிச்சிட்டு அவனுக்கு வந்து கிரேட்ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா அவன் தான் இந்த வேலையை பண்ணா அப்படின்னு சொல்லி மேலே ஏறி நின்று என்ன பண்றான்னா ஹிட்லர் கூப்பிடுற மாதிரி தண்ணி லாய்டு அதாவது தண்ணின்னு சொன்னா லாய்டுன்ற பேரை சொல்றாங்க. அப்படின்னா லாய்டு என்ன ஆளு நல்ல ஆளு கத்துங்க மக்களே கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்னடைஸ் பண்ணி இது பண்ற மாதிரி அங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாம் நோக்கி ஒரு மருந்தோ அதே மாதிரி தான்டா இதுவும் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு மூஞ்சி மாறிடுது. சரி ஓகேப்பா அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை தர அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சாப்பாடு குடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதை பத்தி கவலையே படாதீங்க உங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு இருந்தாலும் இந்த படாஷியர் வச்சு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அதை கையில வச்சுட்டு இருக்கான். அவருக்கு வந்து ரிப்போர்ட் போகுது இந்த மாசத்துல அவன் என்ன வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லிஸ்ட் அப்படியே வந்து கிலோமீட்டர் கணக்குல போய்கிட்டு இருக்கு. அடா பாவி என் காசுல கரிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு கத்திட்டு இருக்கோம். ஹீரோ வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனால வாட்டர் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு 35 கிலோமீட்டருக்கு போடுற மாதிரி வரும். ஆனா இவன் என்ன பண்றான் இவங்களா தோணுனா கஷ்டம் அப்படின்றதுனால பழங்காலத்துல டனல்ஸ் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா இந்த ரிலீஜியஸ் பீப்புள் அதுக்கப்புறம் வந்து ரெவோல்ட் எல்லாம் நடக்குது இல்லையா அவங்களாம் தப்பிச்சு போறதுக்கான ஒரு இடம். ஸோ அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணோம். ஆனா அவங்க வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப கரண்டா ரெவால்வ் பண்றாங்கல்ல சிவில் வார் நேரத்தில் அந்த மக்களுக்குள்ள இருக்க போராளிகள் அவங்க கிட்ட தான் போனோம். ஸோ அவங்க தான் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு ரூம்ல வந்து நிற்கும் போது நைட் அந்த பொண்ணு வந்து வந்துட்டு இருக்கான். மூணு இங்க தள்ளி போயிடு நான் அவனை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல மாஸ்டர் வந்து உனக்கு உள்ளவே கூடாது சொல்லியிருக்காரு அதனால நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல அவனை தனியா விடாதீங்க பெரிய பிரச்சனை வரப்போன்ற மாதிரி சொல்றாங்க. லாய்டு வந்து வரவே விடக்கூடாதுன்ற மாதிரி ஜேவர் கிட்ட சொல்லியிருப்பான். அவங்க பாதுகாத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் லாய்டை வந்து யாரோ கடத்திட்டு போறாங்க. அவன் ஆல்ரெடி தெரிஞ்சுதான் பண்றான் போல. மாஸ்டர் சொன்னா கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி ஜேவர் வெளியே பார்த்துட்டே இருக்கும்போது லாய்டு யாரோ கடத்திட்டு போயிறாங்க. அதுல டென்ஷனா அந்த பொண்ணு என்ன பண்றானா இவனை வெட்டுறதுக்காக கத்தி வச்சு வீசிக்கிட்டே இருக்கா பாருங்க. ஆனா ஒரு ஸ்வாட் மாஸ்டர்ன்றதுனால வெறும் அந்த கத்தியோட பேக் சைடு வச்சு வந்து தடுத்து விட்டுட்டு இருக்கான். அவளுக்கு வந்து அப்படி சண்டை போடும்போது ட்ரைனிங் கொடுக்குறான். நீ வந்து இந்த மாதிரி மானாவை இன்க்ரீஸ் பண்ணனா அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால உன்னை வந்து ஸ்வாட் எஃபர்ட்ல இருந்து அடுத்த இடத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். எதுக்குடா சொல்லி கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல மாஸ்டர் லாய்டு தான் சொல்ல சொன்னாரு உன்னை எப்படியா ஸ்வாட் மாஸ்டர் ஆக்க சொல்லி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்குள்ள சொல்லவும் இப்ப கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. லாய்டை கழிச்சிட்டு வந்து யாரு அப்படின்னா அந்த போராளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க தான். ஆனா இது ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அவன் வந்து அப்படின்ற
மாதிரி சொல்லும்போது அவன் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்றாங்க. பண்ணா அவன் மூஞ்ச பார்த்தது தெரியுது இவனை வந்து நம்ம கடத்தல் அவன் தான் நம்மள கடத்திருக்கான் அப்படின்னு. அப்படி இந்த சாப்டர் முடிக்கும். சாப்டர் 96 ஓபன் பண்ணா ஹீரோ வந்து இங்க வந்த காரணம் தான் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் கையை கொஞ்சம் அவுத்து விட்டுறீங்களா, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதுவும் ஃபன்னியா ட்ரை பண்ண தம்பி அப்புறம் தலை இருக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது உங்ககிட்ட என்ன ட்ரை பண்ணணும்னா நீங்க எவ்வளவு பெரிய வாரியர்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவோம். நாங்களாம் இங்க ஆல்ரெடி வந்தது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியாடுற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க இந்த வேலைகள்லாம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்கறான். ஒரிஜினல் ஸ்டோரி படி அந்த ரெவால்ட் வந்து லீட் பண்ணிட்டு போறது இந்த பையன் தான். அவனோட பேர் டெர்மஸ். அவன் வந்து இந்த ரெவால்ட்ல சண்டை போட்டு செத்து போயிடுவான். அந்த இது வந்து இப்போ மாத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அவன் மூஞ்ச பார்க்கறான். சரி ஓகே அவன் கை அவுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் என்ன ட்ரை பண்ண என்ன பண்றதுன்ற மாதிரி பார்த்தா அப்படி ட்ரை பண்ண நம்ம கொன்னுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கை வந்து அவுத்து விட்டுறாங்க. என்னதான் வந்து அந்த சமர்காண்ட் அனுப்பின ஆளா இருந்தாலும் தண்ணி கொடுத்தா இல்லையா மக்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வேலை அவன் தான் பண்ணா அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பொண்ணு வந்து தண்ணியை குடிக்காம சாகர நிலைமை இருந்திருப்பான். அந்த சமயத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவன் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது வாட்டர்ன்ற மாதிரி சவுண்ட் வரும். வெளியே போய் பார்த்தா நம்ம லாய்டு கொடுத்த வாட்டர் வந்து அங்கே கிடச்சிருக்கும். ஸோ அது மூலியமா தான் அவன் பொண்ணு வந்து காப்பாற்றப்பட்டிருப்பான். எதனா வந்து பண்ணனா கண்டிப்பாக தலை எடுத்துருவன்ற மாதிரி சொல்லும்போது மூஞ்ச பார்க்கணுமே ஒரு மாதிரி வில்லனிஷா வச்சுட்டு இருக்கும். இவன் பயத்துல வந்து கத்தி எடுத்துறாங்க. எப்பா பயப்படாதீங்கப்பா. 2 வருஷம் 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி மிகப்பெரிய ஒரு கடன்ல இருந்தது. எங்க கண்ட்ரி வந்து அடியர் ஸ்டேஜ் இருந்தது. அப்போ அதை எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு நான் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் அவன் பண்ண எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் பாருங்க. சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா ரைட்டா வந்து கிரமோல அந்த லாப்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணதை பத்தி சொல்லிட்டு இருக்கானா. அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்துல பார்க்கும்போது ரியாக்ஷன் கொடுப்பாங்க பத்தில அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இவனு வந்து நல்லா கதை சொல்லிட்டு இருக்கான். பாப்கார்ன் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஸ்வாட் மாஸ்டர் அவைக்கனா என்னோட ஜேவியர். அந்த நேரத்தில் அவரோட பவரை பார்க்கணும் எந்த அளவுக்கு இருந்துன்ற மாதிரி யோசிக்கும் போது டேய் ஒரு நிமிஷம் இல்ல இவனை விசாரிக்கலன்னு சொன்ன என்னடா படத்துல பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீன்ற மாதிரி சொல்ல இருப்பா கான்வர்சேஷன் இன்னும் முடிக்கவே இல்லை நான் ஃபுல்லா சொல்றேன்ற மாதிரி சொல்லுவோம். இவன் கூட இருக்க ஆளுங்களே தலைவரே ஒரு நிமிஷம் இருக்க தலைவரே ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா போது உட்காருங்கன்ற மாதிரி சொல்ல அவன் வந்து கதையை திரும்பி ஆரம்பிக்கிறான். அப்ளான்னு சொல்லி இந்த 2 வருஷமா அவன் என்னென்னலாம் பண்ணானோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அவனுக்கு வந்து அதுல இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம பறவை பாண்டியை கூப்பிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரெமர்ஸ் தான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா பாவி ராத்திரி ஃபுல்லா பேசிட்டு இப்ப என்னடா என்ன எங்கடா கூட்டு போறேன்ற மாதிரி கேட்கும்போது குயினை பார்க்கறது தான் கூட்டு போறேன்னு சொன்னேன்ப்பா. அவனுக்கு பாதுகாப்பு தரதா சொல்லிட்டோம். சரி வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்னன்னா இவன் பாதுகாப்பு தரத்துக்கு பதிலாக வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் டனல வந்து ஹீரோக்கு காட்டுறதா வந்து டீல். ஸோ இதுதான் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனுமே வந்து ஓகே அப்செப்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் சொன்ன ஸ்டோரியில அவன் வந்து நம்புறான். இருக்க ரெபல்ஸ்க்கும் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் வந்து இது சேலஞ்சு. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் ராயல் கேபிட்டல் காட்டுறாங்க. அங்க அந்த கணவரா இருக்கா இல்லையா அவனை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான் லார்ட் ட்ராகாஸ்னு. அதுக்கு மேல அவன் மேல இன்ஃபர்மேஷன் வாங்க முடியல. சரி விட்டுருங்க இது வரைக்கும் பார்த்துக்கலாம். அந்த ஆளை பத்தி விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது லாய்டு உங்களுக்கு காத்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லு. அஸ்பகான்ல இருந்து எதுக்கு இங்க வந்தான்ற மாதிரி அவங்க போய் பார்க்கும். இந்த மாதிரி ரெபல் வந்து கூட்டு வந்திருக்கான். அவர் அண்டர் கிரவுண்ட் டனல் தராரா. அதுக்கு பதிலாக அவருக்கு ப்ரொடெக்ஷன் நீங்க தரணும் அவரோட ஃபேமிலிக்குன்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஓகேங்கிறாங்க. இல்லடா ஈஸி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஹீரோ பத்தி தெரியாதுல எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு எப்பயுமே என்னோட ஆர்டர்ஸை நீ சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் தகுதியானவன் கிடையாதுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் தான் மக்களோட சேவையை எப்பயுமே பண்ணிட்டு இருக்கணுன்ற மாதிரி சொல்ல எப்படியாவது அதில் தப்பிக்கணுன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு என்ன ஒரு இன்ஸ்டியூஷன் பண்றோம் அதுல வந்து என்ன டெவலப் பண்ணுதுன்னா சொல்றேன்ற மாதிரி சொல்ல அந்த வரைக்கும் பண்றேன்ற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறான் பாருங்க. ஏன்டா மூஞ்சி அது மாதிரி வைக்கிறேன்ற மாதிரி கேட்டா அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப நாள் டிராவல் பண்ணி தான் அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்ல என்ன டிராவல் பண்ணி அவ்வளோ தூரம் தள்ளி இங்கே பார்க்க வந்திருக்கேன்ற மாதிரி அவங்க வந்து உட்காருவோம். நீ ரொம்ப செல்ஃபிஷானவன் தெரியுமா நான் எப்பயுமே உன்னை வந்து மிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் நீ வந்து என்னை பார்க்க வரவே மாட்டேன் எப்போதாலும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்க மட்டும்தான் என்கிட்ட வரேன்ற மாதிரி சொல்லும்போது அட பாவி நான் லக்ஸுரியஸாக வாழணுன்ற என்னோட ஆசைக்கு முதல் தடையாக இருக்கிறது இந்த குயின் அண்டன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கும். அப்படி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோ சொன்ன அனிமி சீரிஸ்லாம் வேணும்னு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை டாடா பை பாய்.